அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாலுன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைஹிம் ரகீபா. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் ரமலான் மாதத்தில் நோன்பை நோற்றவாறு நன்மைகளை அதிகம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று குழும்பியிருக்கிறோம். இந்த நேரத்தில் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் நல்லவற்றை அழகான முறையில் மக்கள் மன்றத்தில் எடுத்துச் சொன்ன அனைத்து இமாம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையை முன்வைத்தவனாக உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே ஒரு மனிதன் இறைவனை புகழ வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறான். மனிதனாகப்பட்டவன் இறைவனை புகழ்ந்தாக வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் பல இடங்கள்ல திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதை நோட் பண்ணிக்கிடுங்க. 87வது அத்தியாயம் 1வது வசனம். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, உன்னுடைய இறைவனுடைய பெயரை போற்றி புகழ்வீராக என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இதை ஏன் சொல்றான்னு தெரியுதா? இறைவனை போற்றி புகழுங்கன்னு சொல்லி ஏன் சொல்றான்? என்னமா? இறைவனுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கணும். சரி, நிறைய நமக்கு கொடுத்துருக்கிறான். சிறந்தவங்க நாம மனுஷங்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க புகழுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா இதற்கு முன்னாடியே இந்த வேலையை பார்த்தவர்கள் தான் மலக்குமார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனை படைப்பதற்கு முன்னால் இந்த வானம் பூமி அதற்கு இடைப்பட்ட அனைத்து பொருட்களையுமே ரப்புல் ஆலமீன் படைக்கிறான். அதையெல்லாம் படைத்து முடித்த பிறகுதான் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்னா மனித படைப்புக்குள்ளேயே வரான். அதற்கான காலகட்டத்தையும் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு அவன் எடுத்துக்கொண்ட காலகட்டத்தை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அப்ப மனிதனை படைக்க போறேன்னு சொல்லும் பொழுது ரப்புல் ஆலமீன் மலக்குமார் இடத்துல என்ன செய்யறான்னா சொல்லி காட்டுறான், நான் என்ன செய்ய போறேன். இது கால ரப்புக்கலில் மலாயிகத்தி இன்னி ஜாயிரு ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் என்ன செய்ய போறேன்னா பூமியில ஒரு வழித்தோன்றல்களை நான் என்ன செய்ய போறேன், படைக்க போறேன் என்று சொல்லும் பொழுது அப்போ மலக்குமார்கள் சொல்றாங்க. 2வது அத்தியாயம் 30வது வசனம் நோட் பண்ணிக்கிடுங்க. மலக்குமார்கள் சொல்றாங்க, நாங்க எல்லாருமே என்ன செய்யறோம், உன்னை போற்றி புகழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, உனக்கு அணிதினமும் உன்னை துதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமே, நீ இந்த பூமியில ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்க போறேன்னு சொல்லி ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், மலக்குமார்கள் சொல்வதை திருமறை குர்ஆன்ல பதிவு செய்கிறான். இப்போ மனிதன் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னாலேயே ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்னா மிக பிரம்மாண்டமான படைப்புகளை எல்லாத்தையும் படைக்கிறான். அது மலைகளாக இருந்தாலும் சரி, கடல்களாக இருந்தாலும் சரி, ஆகாயம் பூமி அனைத்தையும் படைத்து முடிக்கிறான். இதனுடைய விளைவாக மலக்குகள் என்ன செய்யறாங்கன்னா இறைவனை போற்றி போடுறாங்க. அல்லாஹ் சொல்றான்ல, சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா,
என்னை போற்றி துதியுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மனுஷனுக்கு அல்லாஹ் இந்த உபதேசத்தை செய்யும் பொழுது இதுக்கு முன்னாடியே ஒரு சமுதாயம் என்ன செய்யுது அந்த வேலையை பார்க்குது, மலக்குமார்கள். ஏனென்று சொன்னால் இறைவனுடைய படைப்பு பிரம்மாண்டம். அப்ப அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் என்ன செய்யறான், மனிதனை படைக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல சொல்லி மனிதனை படைக்கிறான். ஆனா படைத்தது மட்டும் இல்லாமல் இந்த மனித கூட்டம் தான் இதுவரைக்கும் நான் படைத்ததிலேயே சிறந்த கூட்டம் வேற சொல்றான். இதுக்கு முன்னாடி பிரம்மாண்ட வானத்தை படைச்சாச்சு, பூமியை படைச்சாச்சு, நட்சத்திரங்களை படைக்கிறான், வானங்களை அமர்த்தி இருக்கிறேன்னு சொல்றான், பூமியை விரிச்சிருக்கிறேன்னு சொல்றான் குரான்ல. இவ்வளவு பிரம்மாண்டமான விஷயங்களை எல்லாத்தையும் திருமறை குரான்ல சொல்லக்கூடிய இறைவன் இதெல்லாம் மனுஷனுக்கு முன்னாடி வந்துருச்சு. பிறகு மனுஷனை படைச்சிட்டு அல்லாஹ் சொல்றான், இவன் தான் ஒரு சிறந்த படைப்பாளராக இருப்பான். அதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், நேத்து நம்ம பேசணும்ல, அறிவு தான். மனிதனுடைய உறுப்புகளை மாத்திரம் வைத்து அவன் சிறந்த படைப்பாளன் என்பது கிடையாது. மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். நேத்தே நாம பார்த்தோம், ஒரு கண் பார்வை, கண் எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு பார்த்தோம். ஒரு நாக்கு எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வேலையை செய்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆனா அது எல்லாம் இந்த மூளையோடு கனெக்ட் ஆயிருக்க போய் தான் இவ்வளவு பிரம்மாண்டமான வேலைகளை செய்ய முடியுதுன்னு சொல்லி பார்க்கக்கூடிய நேரத்துல இதை விட பிரம்மாண்டமான படைப்புகள் இருக்கிறது. நான் ஒரு நபரை நான் இப்ப பார்க்கிறேன்னு சொன்னா, இங்க பார்த்து பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒருத்தர் அங்க வராருன்னா எனக்கு தெரியுது யார் வராருன்னு தெரியுது. உடனே நான் என்ன செய்யறேன், திரும்பி பார்க்கிறேன். அந்த என்ட்ரன்ஸ்ல ஒருத்தர் வராங்கன்னா அந்த என்ட்ரன்ஸை பார்ப்போம். அதை தாண்டி என்னால பார்க்க முடியுமா என்று பார்த்தால் முடியாது. இன்னும் சில பேருக்கு என்னன்னு சொன்னா, ஒரு பொருளை கிட்ட இருக்கக்கூடிய பொருளை கூட இப்படி பார்க்க முடியாது. இப்படி கொஞ்சம் எட்ட வச்சுதான் பார்ப்பாங்க என்ன எழுதி இருக்குன்னு சொல்லி. சீக்கிரம் பயானம் முடிக்கணும் எழுதி கொடுப்பாங்க. நேரம் ஆகிவிட்டது, இன்னும் 2 நிமிடத்தில் முடிக்கணும். உடனே நம்மால் என்ன செய்வாரு, அதையே அவருக்கு படிக்க தெரியாது. ஏதோ நல்லா இருக்குன்னு எழுதி கொடுத்துருக்காங்க போல, இன்னும் 5 நிமிஷம் பேச சொல்லி இருக்கிறாங்க போல நினைச்சுப்பாரு. மனுஷனுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா, அவனுடைய பார்வையை தாண்டி பிரம்மாண்டமான பார்வை கொண்ட படைப்பினங்கள் உண்டு. நேர்கோட்டாக பார்க்கக்கூடிய படைப்பினங்கள் உண்டு. மனுஷனுடைய கண்விழி என்ன செய்யுது, உருண்டையா இருக்கு. இதை நீங்க பூனையெல்லாம் பாருங்க, நேரா இருக்கும், பார்த்திருக்கீங்களா? இந்த கண்விழி இருக்குது பாருங்க, நேரா இருக்கும். சில விலங்குகளுக்கு எப்படி இருக்கு சொன்னா தட்டையா இருக்கும். இந்த நேரா இருக்கக்கூடிய கண்விழி கொண்ட விலங்குகள் என்ன செய்யும்னா ரொம்ப தூரத்துக்கு நேர் கொண்ட பார்வையை பார்க்கும். இந்த தட்டையா படுக்க போட்டிருக்கும்ல, அது என்னென்ன விலங்கு நம்ம பார்ப்போம் பின்னாடி. இது என்ன செய்யும்னா அகண்ட பார்வைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பைக்கில் போகும்போது ஹெல்மெட் இப்படி மாட்டிட்டாலே இதுக்கு பின்னாடி என்ன நடக்குன்னு தெரிய முடியும். சைட்லேயே ஒருத்தர் நமக்கு பக்கத்திலே வந்தாலும் நமக்கு என்ன செய்ய முடியுது, தெரிய முடியும். ஏன், பார்வை மறைஞ்சிருது. குதிரைக்கு கடிவாளம் கட்டிய கதை தான். கடிவாளத்தை கட்டினா குதிரை என்ன செய்யும், நேர் ரோடு மட்டும்தான் தெரியும், சைட்லலாம் என்ன செய்யாது, பார்க்க தெரியாது. அப்போ மனிதன் படைப்பை விட பிரம்மாண்டமான பார்வை கொண்ட படைப்பினங்கள் உண்டு. மனித படைப்பை விட பிரம்மாண்டமான மோப சக்தி உள்ள படைப்புகள் உண்டு. மறுக்க முடியுமா? இருக்கிறதுலே மனுஷன் தான் டாப்பு, சொல்ல முடியுமா? பார்வையில இருக்கிறதே மனுஷன் தான் டாப்பு, சொல்ல முடியுமா? மோப சக்தியிலேயே பெஸ்ட் மனுஷன் தான், சொல்ல முடியுமா? ஒரு வீட்டுல சின்ன பிள்ளை ஆயிருந்தா கூட கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. நடக்குதா இல்லையா? வீட்டுல கை குழந்தை இருக்கும், என்ன செய்யும், எங்கிட்ட போயிட்டு பாத்ரூம் போயிரும். முதல்ல ஒருத்தர் மைண்டுக்கு ஏறும், எங்கேயோ வாடை வருது, யார் பார்த்த வேலைன்னு தெரியல, 2 பேர்ல எவன் அந்த வேலையை பார்த்தான். உடனே வீட்டில் நடக்கும், எல்லாம் உன் பிள்ளை எங்கேயோ பாத்ரூம் போயிட்டான், என் பிள்ளை ஒரே திட்டாதிய, என் பிள்ளை எங்க போனாலும் சந்தனமா தான் போயிருப்பான் அப்படின்னும். இருக்கிறது அசிங்கம், ஒரே நாத்தம் தாங்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கா என்ன செய்யும், மைண்ட்ல ஏறிக்கிட்டே இருக்கும், டே நாத்தம் அதிகமாகுது, யார் இந்த வேலையை பார்த்தான்னு தெரியல. ஆனா அந்த தாய்க்கு என்ன செய்யாதுன்னா பொறுக்க முடியாது, என் பிள்ளை என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாரும் போறது தானே என் பிள்ளை போயிருக்கு, பூசாவா போயிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி பாருங்களேன், ஒரு வீட்டில் என்ன செய்யும்னா, வீடுகளில் கடைகள்லாம் பார்த்தா எலி என்ன செஞ்சிடும், செத்து போயிடும். அது உள்ளக்கே கிடக்கிறவனுக்கு அது தெரியாது வாடை. வெளியிலேருந்து ஒருத்தர் வருவார்,
என்னப்பா ஏதோ ஜனாசா விழுந்த வாடை வருது அப்படின்னு. ஏன்னா அடிக்கடி அங்கே செத்துக்கிட்டே இருக்கு. அப்போ மனுஷனுக்கு என்ன செய்யுதுன்னா, ஒரு பொருள் ஏதோ நடந்துருச்சுன்னு தெரியுது, மோப்பத்துக்கு சிந்தனை வந்துருச்சு. ஆனா என்னன்றதை விலாவரியாக அவனால என்ன செய்ய முடியல, அவனுடைய மூக்கு கண்டுபிடிக்க முடியல. ஆனா சில விலங்குகள் என்ன செய்யுதுன்னா, அந்த மோப்ப சக்தியை வச்சு பல 100 கிலோமீட்டர்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப யார் இதுல பெஸ்ட், மனுஷனா? இல்ல. இப்ப காது இருக்குது, நேத்து நம்ம காதை பிரம்மாண்டமா பார்த்தோம். ஒரு வாய்ஸ் கிளாரிட்டியா நம்ம கேட்டுறோம், அது இன்னாரு, வாசலுக்கு பின்னாடி ஒருத்தன் நான் தான் வந்திருக்கேன்னு சொன்னா அந்த காது என்ன செஞ்சிருது, அது யார் என்பதை சரியா நோட் பண்ணுது. ஒரு போன்ல இன்னொருத்தர் பேசக்கூடிய வாய்ஸை கிளியரா அந்த காது என்ன செய்யுது, கேட்டு மூளைக்கு கடத்துது. இதை பார்த்து பிரம்மாண்டம் என்று நினைத்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை விட பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்திருக்கிறான். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு பறவை, இந்த பறவை என்ன செய்யறான்னா, மனிதனாகப்பட்டவன் ஆய்வுக்கு உட்படுத்துறான். நாம தான் எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அந்த பொருளா பார்த்துட்டு கடந்து போறோம். அதை ஆய்வு செய்யக்கூடியவர் என்ன செய்யறாங்கன்னா, அதை பல நோக்கில பல சிந்தனைகள்ல பார்க்கிறாங்க. பறவையை கண்டான் விமானத்தை படைத்தான் சொல்வார்கள். அப்ப இந்த பறவையை பார்த்து மனுஷன் என்ன செய்யறான்னா, இது என்ன செய்யுது, ஏன் வருஷத்துக்கு இந்த இடத்துல மட்டும் இவ்வளவு கூட்டங்கள் பறவை வருது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் தன்னுடைய ஆய்வுகளை அதற்காக ஒதுக்குகிறான், தன்னுடைய வாழ்நாளை ஒதுக்குகிறான், பொருளாதாரத்தை செலவு செய்கிறான் இந்த பறவையினுடைய விஷயத்தை மட்டும் பார்க்கறது. அப்போ இங்க இருக்கக்கூடிய சென்னை செங்கல்பட்டுல வேடந்தாங்கல் பறவை சரணாலயம், பேர் போன சரணாலயம் அந்த நேரத்திலே உருவாக்கிட்டாங்க. அப்போ பறவைகள் அங்க தஞ்சம் புகுவதை பார்க்கக்கூடிய நேரத்தில் அதை ஒரு சரணாலயமாக உருவாக்கி அதற்குண்டான இருப்பிடம், அந்த இடத்துல என்னென்ன செய்யக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன் போடணும்ல, பட்டாசுலாம் வெடிக்கக்கூடாது, வெடிச்சா என்ன செய்யும், பறவை கலைஞ்சு போயிடும். அப்போ இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் தனியாக அந்த ஊருக்கு போடுறாங்க. எங்கேருந்து அந்த பறவைகள் வருது என்று பார்த்தால், இந்த வடபழனியிலிருந்து அங்கே போதா, 40 கிலோமீட்டர் இருக்கும் செங்கல்பட்டு, இல்லை இல்லை மண்ணடியிலிருந்து அந்த பக்கம் போதா, கூட ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும், பார்த்தா இல்லை. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் அப்பாற்பட்ட வேறு கண்டங்கள்ல இருந்து என்ன செய்யுதுன்னா அந்த பறவைகள் வருது, பயணம் செஞ்சு வருது. எப்படி பயணம் செய்யுதுன்னா, ஒரே மாதிரி எல்லாரும் என்ன செய்யறாங்க, முக்கோண வடிவில் பயணம் செய்யறாங்க. அதான் இங்கிலீஷ்ல என்ன செய்வாங்கன்னா மைக்ரண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் வானத்துல வி மாதிரி என்ன செய்யும், பறவை எல்லாம் பறந்துகிட்டே இருக்கும், இதே மைக்ரண்ட் சொல்லுவாங்க. ஒரு பறவை என்ன செய்யும், வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கும், அதுதான் ரூட்டை காட்டிக்கிட்டே இருக்கும், பின்னாடி இருக்கவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முடியலன்னு வைங்க, என்ன செய்வாரு டிரைவரு, எனக்கு முடியல நீ வான்னு சொல்லி இன்னொரு பறவைய கை மாத்தி விடுறாரு, அது என்ன செஞ்சிருது, ஃப்ரண்ட்ல வந்து நிக்குது. இவங்களுக்குள்ளேயே மாறி மாறி என்ன செய்வாங்கன்னா அந்த ரூட்டை டிரைவராக மாறி மாறி என்ன செய்யறாங்க, பயணிக்கிறாங்க. இதே மனுஷன் என்ன செய்யறான், ஃபுல்லாத்தையும் கேமரா வச்சு படம் பிடிச்சி, இவனுடைய கேமரா தோத்து போது இந்த பறவையினுடைய வசத்துக்கு அவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது, கேமராவுக்கு கிடைக்க முடியும். திரும்ப மறு ஆய்வு மறு ஆய்வு மறு ஆய்வு, சூரிய ஒளியிலேருந்து நம்ம அந்த கேமராக்கு எனர்ஜி கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யறான்னா பலகட்ட சோதனைக்கு பிறகுதான் ஒரு தீர்வை கொண்டு வந்து கொடுக்குறான். இந்த மாதிரி பறவைகள் இங்கேருந்து இங்கே வருது. இப்போ அவனை யோசனை செஞ்சு பார்க்குறான், நம்மளுடைய கேமராக்கு எனர்ஜி பத்தம் எடுக்கு, ஆனால் அந்த பறவைக்கு என்ன செய்யுதுன்னா அவ்வளவு சக்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்துருக்கிறான். ஏதோ ஒரு சக்தி அவங்களுக்கு இருக்குது, அவ்வளோ தூரம் பயணம் செய்து வருது. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குரான்ல சொல்லி காட்டுறான். 16 அத்தியாயம் 79வது வசனம், 67வது அத்தியாயம் 19வது வசனம், 24வது அத்தியாயம் 41வது வசனம். இந்த 3 வசனத்திலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பறவையை நான் என்ன செஞ்சேன்னா ஆகாயத்துல நிற்கக்கூடியதாக ஆக்கணும்னா இதை நீங்க சிந்திக்கலையான்னு கேட்கிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்துல என்ன சொல்றான்னா, அது வானத்துல சிறகை மடக்கியவாறும் விரித்தவாறும் பறக்கக்கூடியது நீங்கள் பார்க்கலையான்னு சொல்லி கேட்கிறான். இப்போ ஒரு பறவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் என்று சொன்னால், இன்னைக்கு நாம ஒரு முஸ்லீமாக இருக்கிறோம், அந்த வசனங்களை நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைத்தையுமே நான் மனுஷனுக்காக தான் படைச்சேன். 2வது அத்தியாயம் 29வது வசனம், ஹுவல்லதி ஹலக்கலக்கும் ஆஃபில் அர்லி ஜமியா, எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சேன்,
மனிதனுக்காக தான் படைச்சிருக்கிறேன். அப்ப இந்த படைப்பினங்களை மனுஷன் எந்த அளவுக்கு பயன்படுத்துறான் என்பதை அதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல கேட்கிறான். நான் உங்களுக்கு வழங்கிய வசனத்தை இன்னும் சில மொழிபெயர்ப்புல எப்படி வருதுன்னு சொன்னா, நீங்க ஏற்கனவே பார்த்த வசனத்தை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இப்ப நான் ஒரு சில வசனங்களை சொல்லிட்டேன்ல, இந்த வசனத்தை நீங்க நினைவு கூர்ந்து பாருங்க. என்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான்னு சொல்லுங்க, சிந்திச்சு பாருங்க. பேசிக்கா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், மனுஷனை பார்த்து 19வது அத்தியாயம் 67வது வசனம், முக்கியமான செய்தி 19ல 67. பேசிக்கா சொல்லி காட்டுறான், முன்னர் எந்த ஒரு படைப்பாகவும் இல்லாத இருந்த நிலையில் நாம் உங்களை படைத்தோம் என்று சொல்றான். எப்படி போய் சொல்றான்? 19:67 சொல்ல முடியுமா? சரி, எந்த ஒரு பொருளாகவும் மனுஷன் இல்லாம இருந்திருக்கான், நான் தான் படைச்சேன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இது ஒரு ஓப்பனான ஒரு வசனம். இந்த வசனத்தை வைத்து நம்ம என்ன செய்யலாம்னா, மனுஷன் எப்படி வந்தான்னு சொல்லி சொல்ல முடியுமா முடியாதா? இந்த ஒரு வசனத்தை வச்சு மனிதன் எப்படி இந்த பூமிக்கு வந்தான் என்பதை சொல்ல முடியும்ல. எப்படி வந்தான்? எப்படிங்க வந்தான்? ஒண்ணுமே இல்லாம இருந்தான், அல்லாஹ் தான் கொண்டு வந்து வச்சான்னு சொல்ல முடியும். ஆனா ஒரு கூட்டம் என்ன செய்யுதுன்னா, குரங்குல இருந்து வந்தான் சொல்லுதா இல்லையா? குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான்னு சொல்லக்கூடிய நேரத்துல ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்னா, நீ ஒண்ணுமே இல்லாம தானப்பா இருந்த, நான் தானே உன்னை கொண்டு வந்தேன்னு சொல்லி மனுஷனை பத்தி சொல்றான். அதே மாதிரி முன்னாடி நான் சொல்லி காட்டினோம்ல, 2வது அத்தியாயம் 30வது வசனம் என்ன சொல்றான்? நான் அந்த பூமியில ஒரு கூட்டத்தை படைக்க போகிறேன், ஒரு தலைமுறையை உருவாக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது மலக்குமார்கள் சொல்றாங்க, நாங்க தான் துதிக்கிறோமே. அப்ப என்ன விளங்குது? மனுஷனை அல்லாஹ் படைக்கிறான், அதுக்கு முன்னாடி உள்ளதையெல்லாம் முன்னாடி படைச்சிட்டான். அப்போ ஒரு தனி பறவையாக, ஒரு தனி படைப்பாக மனிதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்குறான். இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்துல மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த வண்டலூர் ஜூலாம் போனான்னு சொன்னா என்ன செய்வாங்க, குரங்க பார்த்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் நிக்கிறாங்கன்னு சந்தோஷமா சொல்லி காட்டுறான். நம்மளுடைய முன்னோர்கள் பத்திலா உட்கார்ந்து இருக்கிறாங்க, பத்திலா அங்க பத்திலா ஃபேன் பாக்குறாங்க, பத்திலா எவ்வளவு மனுஷன் வளர்ச்சியில போயிட்டு இருக்கிறான். இன்னும் இந்த சமுதாயம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, ரிவர்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. மற்றவங்க சொல்லக்கூடிய செய்திகளை அப்படியே உள்வாங்க கொள்ளக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இந்த மனித படைப்பே ஒரு சான்று தான் சொல்றான். மனுஷன் நான் படைச்சிருக்கேன்ல, இதே ஒரு மிகப்பெரிய சான்று. எவ்வளவு வீக்னஸ் மனுஷங்கிட்ட இருந்தாலும் சரி, கண் பார்வை ஒரு லிமிட்டுக்கு மேல தெரிய மாட்டேங்குது, காது கேட்கக்கூடிய திறன் ஒரு லிமிட்டுக்கு மேல கேட்க முடுக்குது, ஒரு லிமிட்டுக்கு மேல என்னால என்ன செய்ய முடியாது, சத்தமாக பேச முடியாது, அவ்வளவுதான். ஆனா இதை விட திறனான விலங்குகள் உண்டு. பார்வையிலும் சரி, செவியிலும் சரி, சத்தத்திலும் சரி, வேகத்திலும் சரி, எல்லாத்திலும் என்ன செய்யுது, ஆற்றல் மிக்கக்கூடிய விலங்குகள் இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்னா, அவங்க எல்லாம் ஒரு கேட்டகரி, அவ்வளவுதான், ஒரு சான்று, அவ்வளவுதான். ஆனா சிந்திக்கக்கூடிய அறிவு யாருக்கு இருக்குன்னு சொன்னா மனுஷனுக்கு தான். யார் சிந்திக்கணும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது மனுஷனை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நீ சிந்திப்பான்னு சொல்றான். சிந்திப்பதோடு இல்லாமல் இவ்வளவுத்தையும் நான் உனக்கு கொடுத்துருக்கிறோம்ல, எனக்கு நன்றி செலுத்துன்னு சொல்றோம். பேசிக்கா நாம விளங்கணும், நாம் படைப்பதற்கு முன்னாலவே ரப்புல் ஆலமீன் நிறைய காரியங்களை படைத்திருக்கிறான். எல்லாமே மனுஷனுக்குன்னு சொல்லி கடைசியா படைச்ச மனுஷனுக்காண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். பூமியில நான் என்னென்ன படைத்திருக்கிறனோ அனைத்தும் என்ன செய்து மனித கூட்டத்திற்கு தான். ஆக அந்த மனுஷன் என்ன செய்யணும், எனக்கு நன்றி செலுத்தணும், என்னை துதிக்கணும், என்னை பாராட்டணும். இதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், என்னை பாராட்டுப்பா. மலக்குமார்கள் சொன்ன, நாங்க தான் பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம்ல, உனக்கு தெரியாது. அல்லாஹ் திரும்ப சொல்லி காட்டுறான் அதே வசனத்துல, நீங்கள் அறிய மாட்டீர்கள், நான் என்ன செய்யறேன், அவங்கள படைக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைக்கிறான். எல்லாருமே வெறுத்தாங்க மனுஷனை. எல்லாரும் உடனே அல்லாஹ் படைக்க போறான்னு சரி சரின்னாங்களா? வேணாம் தான் சொன்னாங்க. சைத்தான் என்ன செஞ்சான்? சரின்ட்டானா? ஜின்னு என்ன செஞ்சிச்சு? சரின்னு சொல்லிச்சா? வேணான்னு சொன்னாங்க. அதையும் மீறி நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். எதற்கு படைச்சான்றதுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், என்னை வணங்கணும் நீ.
இவ்வளவுத்தையும் மீறி எல்லாத்தையும் படைச்சு அழகான பூமி, பறவைகள், ஆகாயம், காற்று, அதையும் தாண்டி உனக்கு கேட்கக்கூடிய திறன், சிந்திக்கக்கூடிய அறிவு, பார்க்கக்கூடிய பார்வை, பேசக்கூடிய நாவு, எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கிறேன்ல, இதுக்கு தெரியுமா என்னை நீ வணங்கணும். இவ்வளவு ஆற்றலும் மனிதனுக்கு நான் கொடுத்திருக்கிறேன்னு சொன்னா என்னை வணங்குவதற்காக தவிர வேற இல்லை என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆகையினால் இது போன்ற செய்திகளை உள்வாங்கி இறைவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாகும், இறைவனை அதிகமாக திக்ரு செய்யக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.